வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி உப்புமா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்து ஒரு ஸ்பூன், வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நறுக்கி அதில் உள்ள சேர்த்திக்கங்க. அப்படியே ஒரு கிளறிக்கங்க. 2 வரமிளகாய் உள்ள சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு ஒரு கிளறுங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. போட்டு ஒரு கிளறிக்கங்க. பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், தக்காளி 4 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி உள்ளதில் சேர்த்திக்கங்க. அதையும் போட்டு ஒரு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. உடச்சுட்ட இட்லி சேர்த்திக்கங்க. நாங்கள் இன்றைக்கி 8 இட்லி உடச்சுட்ருக்குறோம். அதை போட்டு அப்படியே ஒரு கிளறிட்டே இருங்க. நல்லா கிண்டிக்கங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா நறுக்கி மேலாப்பில் தூவி விட்டுக்கங்க. மறுபடியும் அதை ஒரு கிண்டிக்கங்க. நல்லா இந்த மாதிரி உடச்சுட்டுக்கங்க. இட்லி இல்லைன்னா கட்டியாக ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டை மூடி இறக்கிக்கலாம். இது அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுங்க. கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இந்த இட்லி உப்புமாவை செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.